ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் தீபிகா. வெல்கம் பேக் டு ஆடி டைரிஸ். இன்னைக்கு வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னா மேக்கப் டுட்டோரியல் தான். நான் கிறிஸ்மஸ் வீடியோ போட்டிருந்தேன்ல, அதுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மேக்கப் லுக் ரீக்ரியேட் பண்ண சொல்லி. இன்னைக்கு நியூ இயராக இருக்கிறதுனால இன்னைக்கு நாங்கள் ஒரு டின்னர் டேட் மாதிரி போகிறோம். அப்புறம் லண்டன் ஐ போகிறோம், அங்கே போய் பார்க்கலான்ட்டு. ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடக்கும் லண்டன் ஐயில். ஸோ அங்கே போகலான்னு தான் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி சாரீ போடலான் தான் நான் பார்த்தேன். சரி, அதான் உங்களுக்கும் நான் அப்படியே என்னோட மேக்கப் என்னன்னு நீங்கள் கிறிஸ்மஸ் வீடியோலே நீங்கள் கேட்டிருந்ததுனால நான் இதில் நான் எப்படி மேக்கப் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் காட்டியிருப்பேன். யாராச்சும் இதில் மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. நான் சும்மா நான் எப்படி பண்ணுறேனோ அதுதான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். மற்றபடி நான் இதுதான் கரெக்டு இதுதான் தப்புன்னு நான் சொல்ல வரல. எனக்கு எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் நான் இதில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் இந்த சாரியோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்கப்பில் சில விஷயம் எனக்கு நல்லா இருக்கிறது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு தெரியல. நான் எப்படி பண்ணியிருக்கேன்றதை நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த மேக்கப் டுட்டோரியல் முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட டின்னரை நாங்கள் வீடியோலலாம் போட்டிருக்கேன். இன்னைக்கு நியூ இயராக இருக்கிறதுனால ஒரு டேட்டிங்காக இருக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு டேவாக இருக்குது, இயரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல டேட்டிங்காக போகலாம், நல்லா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் நாங்கள் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் எங்களோட டின்னரும் இருக்க போது, அதுக்கப்புறம் லண்டன் ஐ ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இன்னும் நான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எடுக்காமல் வச்சுருக்கேன். எனக்கு மனசே வரல எடுக்கிறதுக்கு. இவ்வளோ அழகாக இருக்குல்ல. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணது. இந்த 3 இயர்ஸில் இது 3rd இயர் எங்களுக்கு மேரேஜ் ஆகி. ஆனால் இந்த 3 இயர்ஸில் இப்போ தான் நான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயே நாங்கள் வைக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குது. இது எடுக்கவே மனசு வரல. கண்டிப்பாக ஜான் முடிகிற வரைக்குமே நான் இப்படி தான் வச்சுருக்க போகிறேன். இந்த வீடியோலையும் இருக்க போகுது. நான் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ தான் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உக்காந்துருக்கேன். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. ஒன்று குளிச்சிடுங்க, இல்லைனா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு நல்லாவே செட் ஆகும். இது அமேசானில், மீஷோவில் அந்த மாதிரி நிறைய இடத்துல விற்கிது இந்த மாதிரி ஐஸ் க்யூப் மசாஜு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் காலையிலே இதில் தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டேன். ஓகே, இது நல்லா இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு அந்தளவுக்கு சில்லுன்னு இருக்காது. ஏன்னா கீழே ஒரு சிலிக்கான் இருக்கிறதுனால, பேஸ் சிலிக்கான் இருக்கிறதுனால. ஸோ இதை வச்சு நீங்கள் அழகாக ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணுறேன். இது எதுக்காக பண்ணுறோன்னா, இப்போ நிறைய பேருக்கு ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். ஸோ மேக்கப்பும் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இது பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணால் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் வீடியோக்காக இங்கே உட்காந்து பண்ணுறேன், இல்லைன்னா பாத்ரூமில் தான் உட்காந்து பண்ணணும். கீழே டவல் வச்சுருக்கேன். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும். இது பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேஸே அழகாக பிங்கிஷாக காட்டும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ராசஸ்ஸு. ஒரு 2 மினிட்ஸ் பண்ணால் போதும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் நான் டெய்லி பண்ணுவேன். எனக்கு ரொம்ப செட் ஆகும் இது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க. அதுவும் நைட்டில் தான் வேறு பண்ணிட்டு தூங்குவேன். எங்கள் அம்மாலாம் வேறு திட்டிகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத, கோல்டு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நல்லா செட் ஆகும் இது பண்ணுறதுனால எனக்கு பிம்பிள்ஸ்லாம் குறையும். எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டைம் எங்கள் அப்பா, இது ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஒரு டைம் எங்கள் அப்பா என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. டெய்லி நைட்டு நான் இதை ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ணிகிட்டே இருப்பேனா, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குவேன். ஸோ நல்லா தூக்கம் வரும், எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் அப்பா பார்த்துட்டே இருந்தாங்க. உடனே எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பிம்பிள்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. உடனே அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நீ என்ன பண்ணுற எனக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி ஐஸ் க்யூப் மசாஜ்லாம் பண்ணால் உங்களுக்கு பிம்பிள்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்களும் இல்லை, நான் சரி நான் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டாங்க. உடனே நானும் கொடுத்துட்டேன். அன்னைக்கு பண்ணாங்க, செம்ம கோல்டு, ஜுரம் வந்துருச்சு. ஸோ சில பேருக்கு மட்டும் தான் செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. அதனால் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் டைமில் பண்ணுங்கள்.
மார்னிங் ஒரு 11, அதுவும் தூங்கி ஏஞ்சோடனே பண்ணாதீங்க. ஒரு 11 ஓ கிளாக் அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வெயில் அடிக்கும்ல, 12 ஓ கிளாக் அந்த மாதிரி மார்னிங் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் சும்மா ஒரு கியூப் வச்சு ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுட்டு பண்ணலாம். ஓகே, போதும். நான் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன், போதும். ஒரு 3 மினிட்ஸ் பண்ணால் போதும். நல்லா ஃபேஸை வந்து நல்லா ஒத்தி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ தெரியுதா உங்களுக்கு? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபேஸு, நல்லா சில்லுன்னு இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணுறது. மேக்கப் பண்ணால் நல்லா ஒட்டிக்கும், ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராசஸ் இது. நெக்ஸ்ட் என்னென்னா, மாய்ஸ்சரைசர் போட்டுக்கணும். நீங்கள் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்ககிட்ட சன்ஸ்க்ரீன் இருந்தால் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. நான் சன்ஸ்க்ரீன் போடல. அதுக்கப்புறம் ப்ரைமர் போட்டுக்கோங்க. ப்ரைமர் கண்டிப்பாக போடணும். மேக்கப் போடுறீங்கன்னா ப்ரைமர் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஓப்பன் போர்ஸ்லாம் இருந்தால் அது கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணும். உங்களுக்கு வந்து கேக்கியாக இருக்காது. ஸோ வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் செட்டில்டாக விட்டுருங்க, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா கன்சீலர். உங்களுக்கு ஏதாவது டார்க் சர்க்கிள் இல்லைனா பிளாக்காக, ஏதாவது சில பேருக்கு வாயை சுற்றி பிளாக்காக இருக்கும், கண்ணை சுற்றி பிளாக்காக இருக்கும், அதெல்லாம் டார்க் சர்க்கிள், அதெல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கன்சீலர் பேலட் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணலாமா? கொஞ்சமாக லைட்டாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி இதுக்குன்னே தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க. இந்த சைடு கொஞ்சம், இந்த சைடு கொஞ்சம், அப்புறம் இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம். ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, லைட்டாக தான் இருக்கணும். அப்புறம் இங்கே உங்களுக்கு எங்கெல்லாம் பிளாக்காக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மூக்கு சைடில் கூட சில பேருக்கு பிளாக்காக இருக்கும், அதுக்கெல்லாம் நீங்கள் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி வந்து ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க, நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கண்ணுக்கு கீழே பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஸ்கின் டோனுக்கே ஏற்ற மாதிரி ஒரு கன்சிலர் வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுக்கலாம். நம்ம எங்கெல்லாம் வந்து ஆரஞ்சு கன்சிலர் போட்டோமோ அதுக்கு மேலே இந்த கன்சிலர் போடணும். நீங்கள் யாராச்சும் ஆஃபீஸு இல்லைனா காலேஜ் போகிறீங்கன்னா மேக்கப் போடணும் அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் தான் போடணும்னு அவசியம் இல்லை. வெறும் கன்சிலர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லூஸ் பவுடர் போட்டுட்டு நீங்கள் அப்படியே போகலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன். நான் வந்து 2 ஃபவுண்டேஷன் வச்சுருக்கேன். ஒன்று லிக்விட் ஃபவுண்டேஷன், இன்னொன்று வந்து சாலிடாக, அது எப்படி சொல்கிறது, சுகர் பிராண்டு சாலிட் மாதிரி இருக்கும், இப்படி வச்சு. இது வந்து இந்த ஊர் கிளைமேட்டுக்கு இந்த சாலிட் மாதிரி இருக்கிற ஃபவுண்டேஷன் வந்து செட் ஆகாது, லிக்விட் தான் செட் ஆகும். இங்கே வந்து வின்டராக இருக்கிறதுனால சாலிட், நான் ஆல்ரெடி என் ஸ்கின் வந்து இங்கே வந்து ட்ரையாக இருக்கும். ஸோ வந்து நான் இந்த ஃபவுண்டேஷன் நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கும், இதை போட்டால் எனக்கு செட் ஆகாது. அதனால நான் இங்கே வாங்கின ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன். ஸோ நான் இது வந்து கரெக்டாக என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன். ஆனால் இது வந்து என்னை விட ஒரு லைட் டோனு. ஸோ வந்து இதை நான் ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டுக்கலாம். ஓகே, கன்சீலருக்கு வந்து நான் வந்து சின்ன ஸ்பாஞ்ச் வச்சுருந்தேன். இப்போ வந்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து பெரிய ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க.
இதை வந்து நான் நல்லா வந்து தண்ணி வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ நான் பிளெண்ட் பண்ணுறேன். இந்த ஐஸ் கியூப் வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணாலே சூப்பராக இருக்கும். நான் பண்ணுறேன்னு நீங்களும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வந்து செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சுகர் பிராண்டோட நான் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னை விட கொஞ்சம் லைட்டரு, ஸோ இதையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்பயுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் டோனுக்கு ஏற்ற மாதிரி வாங்காமல் உங்கள் நெக்குக்கும் ஃபேஸுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கணும். நீங்கள் எப்பயுமே மேக்கப் பண்ணும்போது கொஞ்சம் நெக்குக்கும் கவர் பண்ணுற மாதிரி மேக்கப் போட்டுக்கோங்க. இல்லைனா ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும், நெக்கு வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த லூஸ் பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணுறது தான். இந்த மாதிரி டேப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸ்லாம் அங்கே போயிடும், மீதி மட்டும் அழகாக கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஓரளவு செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐக்கு போகலாம். இந்த மாதிரி ஐ ஷேடோ பேலட் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 கலர் இருக்கும். இந்த 6 கலர்து வந்து இந்த மாதிரி பேலட்டை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து நம்ம ஐப்ரோக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஐ ஷேடோ பேலட்டு. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஐ ஷேடோ பேலட். இது வந்து கலர் கலராக நான் வச்சுருக்கிறது. இது வந்து நியூட் கலர்ஸ் மாதிரி வச்சுக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரௌன் இருக்குதுல்ல, இதை வச்சு நம்ம வந்து இங்கே போட போகிறோம். கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பிளாக் போட்டுக்கலாம். எடுத்தோடனே நம்ம பிளாக் போட்டோன்னா ஓவராக அடித்த மாதிரி இருக்கும், நல்லா பிளாக்கா அப்படின்ற மாதிரி. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரௌன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாக் போட்டால் நேச்சுரலாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அழகாக இருக்குல்ல? இப்போ அதே மாதிரி இந்த கண்ணுக்கு போட்டுடலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஓவராக தான் இருக்கும் மேக்கப்பு. ஆனால் நம்ம வந்து இந்த மேக்கப்புக்கான ஒரு ட்ரெஸ் போடும்போது நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐஷேடோ பேலட் சொன்னல, இதில் வந்து அதே மாதிரி ப்ரௌன் கலரில் இது இருக்குதுல்ல, இதை தான் நான் போட போகிறேன். கண்ணுக்கு மேலே போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேச்சுரல் லுக் கொடுக்கும். ஸோ அதனால் நான் இந்த கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக எடுத்து கீழேயும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் பண்ணுற இந்த மேக்கப்லலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இது முழுக்க முழுக்க நான் இப்போவும் சொல்லிக்கிறேன், இது முழுக்க முழுக்க நான் எப்படி பண்ணுவேனோ அந்த மாதிரி மேக்கப் தான் நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன், காட்டுறேன். என்கிட்டலாம் எப்பயுமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம், எப்படி நீ மேக்கப் பண்ணுற அதை சொல்லு அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ ஒரு லாங் வீடியோ போடலான்னு, அதுவும் மெயினாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் மேக்கப் போட்டிருந்தேன்ல, அதுக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நியூ இயராக இருக்கிறதுனால சரி இன்றைக்கி நான் எப்படி மேக்கப் பண்ணுறேன்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் நான் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து காஜல் எடுத்திருக்கேன். அந்த காஜலையே வந்து மேலே வந்து ஐலைனராக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன், காஜலாகவும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பார்க்கலாமா? ஐயோ, இதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். லைட்டாக ஒரு ஸ்மோக்கி ஐ எஃபெக்ட். இந்த கண்ணுக்கும் நம்ம போட்டுடலாம். லாஸ்ட்டாக முடியும் போது ஒரு கர்வ் மாதிரி பண்ணினா நல்லாயிருக்கும்.
ஓகே, இப்போ காஜல் வந்து போட்டாச்சு. அதுக்கு மேலே வந்து லைட்டாக நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஐப்ரோக்கு யூஸ் பண்ணோம்ல, அதுவே வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போது இது முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு மேலே ஹைலைட்டர் போடணும். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. எப்படின்னா வார்ம் கலரு, அதுக்கப்புறம் கோல்டு கலர், அப்புறம் ஒயிட் கலரு, இதெல்லாம் கலந்துருக்கு. இதை வந்து நம்ம ஃபுல்லாகவும் தேய்ச்சி அப்படியே அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு கூல் டோனில் வேணும். ஸோ இந்த ஒயிட் கலரில் இருக்குதுல்ல, அதை மட்டும் நான் இப்படி எடுத்து மேலே அப்ளை பண்ண போகிறேன். கரெக்டாக சென்டர் பார்ட்டில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். முன்னாடியும் பின்னாடியும் லைட்டாக இருக்கிற மாதிரி, ஆனால் சென்டரில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த கண்ணுக்கு பண்ணியாச்சா? இப்போது இந்த எட்ஜில் இருக்குதுல்ல, கண்ணோட எட்ஜு, அந்த எட்ஜில் வந்து ஒரு வி மாதிரி இப்படி போடுறது தெரியுதா? இப்படின்னா என்னது, கிரேட்டர் தென்னா லெஸ் தென்னா அது தெரியல. ஆனால் இப்படி போடுற மாதிரி நம்ம பண்ணணும். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று இருந்துச்சுன்னா கண் அப்படியே அழகாக இருக்கும். ஓகே, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளஷ் போட போகிறோம். ப்ளஷ்ஷுக்குன்னு தனி ப்ரஷ் வச்சுருக்கேன். ப்ரஷ் இதில் வந்து நடுவில் இருக்குதுல்ல, அந்த கலர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். மற்றதெல்லாம் ஓவராக இருக்கும். எடுத்து டேப் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி போட போகிறோம். உங்கள் மூக்குக்கும் போட்டுக்கோங்க. அப்படி இப்படி கவர் ஆகணும் உங்களுக்கு. அப்படியே நம்ம வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் பிங்காக இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணணும், நம்ம பிங்கி அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஹைலைட்டர். இப்போது அதே மாதிரி நான் இந்த கூல் டோன் எடுத்துக்கிறேன். இந்த சில்வர் கலரில் இருக்குதுல்ல, இதை எடுத்து மூக்குக்கு மேலே சைடில், இங்கே சைடில் அப்ளை பண்ணணும். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறது கையில் வந்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹைலைட்டர் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, ஹைலைட் பண்ணுறதுக்கு தான். இப்போ நம்ம வந்து நம்மளை ஏதாவது ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாருங்கள் எப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் போட்ட உடனே அழகாக ஒரு ஷேப் வருது இல்லை, நீட்டாக அழகாக இருக்குது. லைட்லலாம் வந்து லைட் முன்னாடிலாம் நம்ம நின்னோன்னா அழகாக ஒரு க்ளோ கொடுக்கும். இங்கே போட்டோமா, அதுக்கப்புறம் இங்கே போடணும். இங்கே நம்ம போட்டோன்னா நம்ம லிப்ஸை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணும். எனக்கு ப்ரஷ் வேண்டாம், நான் கையிலே போட்டுக்கிறேன். இந்த புருவத்துக்கிட்ட நம்ம போட்டோன்னா கொஞ்சம் புருவம் வந்து ஹைலைட் பண்ணும். உங்களுக்கு ஏதாச்சும் பிம்பிள்ஸ்லாம் இருக்குதுன்னா, இப்போ மூக்குக்கு மேலெலாம் பிம்பிள்ஸ் சில பேருக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஹைலைட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணும்போது பிம்பிள்ஸே நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு, பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. பிம்பிள் சப்போஸ் இருந்துச்சுன்னா அந்த பிம்பிளை மட்டும் விட்டுட்டு மேலே அந்த பிம்பிளை விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். எந்த இடம் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து லிப்ஸ்டிக்கு. அந்த லிப்ஸ்டிக்கில் தான் இருக்குது. இந்த பாருங்கள், 7up லிப் பாம். இந்த லிப் பாம் போட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம போட்ட மேக்கப்லாம் வந்து லிப்ஸ்லேயும் பட்டிருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு லிப் பாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணணும். ஒரு வைப் பண்ணிட்டோன்னா லிப் வந்து கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் தான். இது வந்து ஒரு மெரூன் கலரு. ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்துட்டு அழகாக அப்ளை பண்ண போகிறேன். நல்லா இருக்கா? இப்போ வந்து நம்ம காஜலை வந்து நான் அவுட்டரில் லைன் கொடுக்க போகிறேன். லைட்டாக, ரொம்ப டார்க்காக கொடுத்துடாதீங்க, லைட்டாக கொடுத்து அதை அப்படியே வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிடணும்.
நல்லா இருக்கா? இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வந்து ஒரு ரெட்டிஷ் டோனில் இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் மெரூன் கலரில் இருக்குது. நல்லா இருக்கா? இப்போ நான் வந்து Black saree போடுறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி நான் ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து saree நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்துட்டு அதுக்கப்புறம் லுக் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் saree மாற்றிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இயரிங் போட்டுடலாமா? நல்லா இருக்கா? ஓகே, அண்ட் குட்டியாக ஒரு செயின், அவ்வளோதான். இப்போ லிப் கிளாஸ் போட்டுக்கலாம். போதும். இப்போது சின்னதாக ஒரு பொட்டு வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா இருந்தால் அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா அழைச்சிடலாம். நல்லா இருக்கா? செல்ஸு நல்லா இருக்கா பொட்டு? ஓகேவா? எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் லுக்கு. நல்லா இருக்கா? எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பொட்டு வச்சோன்னே. பொட்டு இல்லாமல் சரி, ஓகே, பொட்டு இருக்கட்டும். ஓகே தானே? ஓகே, ரெடி ஆயாச்சு. ரெடி ஆயாச்சு. ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரீயாகவே விட்டுடலான்னு ஃப்ரீயாகவே விட்டாச்சு. இந்த லுக் உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நாங்கள் ஷார்ட்ஸு அதெல்லாம் எடுத்து முடித்தோம். ராஜும் ரெடி ஆகிட்டாங்க, அவங்களும் ஃபுல் பிளாக்கு. எனக்கும் வந்து பிளாக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ராஜும் ஃபுல் பிளாக்கில் இருக்காங்க, நானும் வீடியோவில் காட்டுறேன். நியூ இயர் ஸ்பெஷலுக்காக நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாமா? தமாஷான்னு ஒரு இந்தியன் பஃபேக்கு தான் போனோம். ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்டர்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் அந்த அப்பளமும் சன்னா மசாலாவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்க, சமோசா, ஆனியன், பஜ்ஜிலாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது லண்டனில் இருக்கிற பஃபே ரெஸ்டாரண்ட் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. இங்கே வெஜ்ஜில் பன்னீர் கிரேவி, நான், ரைஸ், ஆலு மசாலாலாம் இருந்துச்சு. நான்வெஜ்ஜில் மட்டன் பிரியாணி, லேம் கிரேவி, சிக்கன் கிரேவி, நான், ப்ரான்ஸ்லாம் இருந்துச்சு. இதில் என்னோட ஃபேவரட் மட்டன் பிரியாணியும் அப்புறம் பன்னீர் கிரேவியும் தான். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் ஸ்வீட்ஸும் வச்சுருந்தாங்க. என்னோட ஃபேவரட் குலோப் ஜாமுனும் இருந்துச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஐஸ்கிரீமும் இருந்துச்சு. நான் சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டேன், ராஜ்க்கு வெனிலா ஃப்ளேவர் வாங்கிட்டாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு லண்டன் ஐக்கு கிளம்பிட்டோம். இங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குதுல்ல லண்டன் ஐயே.
இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு வரோம். லேட் நைட் ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லண்டன் ஐலாம் போயிட்டு வந்தோம். செம்ம டயர்டாக இருக்குது. நீங்கள் நிறையா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இந்த நியூ இயர் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்ட்டு. ராஜுக்கு தான் ரொம்ப நாளாக ஆசை ஒரு பஃபே போகணுன்ட்டு. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு. பஃபேனா நல்லா நிறைய சாப்பிட்ற மாதிரி டைமில் போகணும். ஏன்னா எங்களுக்கு எப்பயுமே ஏதாவது ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஸ்கிப் பண்ணிகிட்டே வருவேன். சரி ரொம்ப நாளாக கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு நியூ இயராகவும் இருக்குது, சரி நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ஒரு பஃபேயாக போனோம். சூப்பராக இருந்துச்சு. ரைஸ்லாம் பிரியாணிலாம் இருந்துச்சு, நிறையா ஸ்வீட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் மட்டனு சிக்கனு ப்ரான்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா லண்டன் ஐ சுற்றிட்டு வந்தோம். செம்ம டயர்டாக இருக்குது. குளிர் வேறு இங்கே -1 டிகிரிலலாம் போயிட்டுருக்கு. நாங்கள் ஃபுல்லாக ஜாக்கெட்லாம் தான் போட்டுட்டு போனோம். அதுவும் சாரீ வேறு கட்டியிருந்தேன்னா என்னால் சத்தியமாக முடியல. நீங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலுமே இந்த மேக்கப்லாம் போட்டுட்டு அப்படியே போய் தூங்க போயிடாதீங்க தயவு செஞ்சு. மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தூங்க போங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ இன்றைக்கி வீடியோ வேறு எடிட் பண்ணணும். எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடணும் Jan 1. ஸோ வந்து எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்குது. பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு இல்லை ஏதாச்சும் கேட்கணுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.